பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கினார்? இன்றைக்கு அநேகருக்கு இந்த கேள்வி எப்போ வரும் தெரியுமா? ஒரு காரியமும் நடக்கலை, கைகூடி வரலை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அறியாமல் சொல்லுவோம், எதுக்கு தான் என்னை தேவன் உண்டாக்குனாரோ. முதல்ல நம்ம உருவாக்குறது எதுக்குன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியுங்க. அவரன்றி ஒரு அணுவை என்ன செய்யாது, அசையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கொலைகாரனா வந்த, அநேகரை கொலை செய்து கொண்டு வரும்படி வந்த, கட்டி கொண்டு வர ஆணை பெற்று வந்த சகுலை எப்படி மாற்றினார்? ஊழியக்காரனாக, அது மட்டுமல்ல சாட்சியாக. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் திருப்பி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நீ இல்லாத நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஒரு காலத்துல தரிசனத்தே இல்லை, கட்டி கொண்டு வரேன்னு சொன்ன வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது?
நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவே மாட்டேன்கிறார். ஒரு காலத்தில் என்ன சொன்னா, இந்த மார்க்கத்தை சார்ந்த புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி கொலை செய்யும்படி கொண்டு வர்றதுக்கு ஆணை பெற்று போனவன் இப்போ தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். எனக்கு அன்பர்களை குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, நிச்சயமா வரும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க. நிச்சயமா ஒரு நாள் ஒரு ரூத்துக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது போல, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் கிடைத்தது போல, தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்ய அவர் முடியும். ஆனால் சில நேரம் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நம்மளால் நம்பிக்கையோடு காத்திருக்க முடியுதா? பொறுமையாக இருக்க முடியுதா? இந்த சவுல் வந்தவன், ஆணை பெற்று வந்தவன் என்ன செய்றான்? நடு வீதியில், தமஸ்கு வீதியில் வர்றான். வரும்போது திடீர்னு ஒரு ஒளி அவன் மேலே பிரகாசித்தது. அவ்வளோதான், அவன் என்ன ஆயிட்டான்? அறையிலே விழுந்தான். வெளிச்சம் அதிகமாக இருந்தால் கூட கண் பார்வை போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மின்னலில் எத்தனை நேரம் போயிடுது பாருங்க. மின்னலுக்கு எங்கேருந்து வருது? ஆராய்ச்சி ஆகுதோ அதில் எத்தனையோ வோல்டேஜ் கரண்ட் வருதுங்கிறாங்க. என்ன மின்னல்களை முழங்க பண்ணுகிறார் அவர், மழையை பெய்ய பண்ணுகிறார் அவர் கையிலேருந்துல, அவருடைய பண்டசாலையிலேருந்துல காற்று வருது. நமக்கு எங்கே தெரியும்? எனக்கு அன்பானுடைய ஆணை பெற்று வந்தவன் நடு வீதியில் பலசாலி, தைரியமானவன், வழக்கு ரோமன். அப்படி வர்றவன் திடீர்னு நினைச்ச ஒரு ஒளி தான் பிரகாசிச்சது. சடுதியிலே அவன் தரையிலே விழுந்து பார்வை தெரியாமல் அவனை கையிலாகு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பார்வை வந்துருச்சு. இப்போ கேட்குறான், நீ எழுந்து காலூன்றி நில்லப்பா, நீ கண்டவைகள் கேட்டவைகள் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளை குறித்து நீ சாட்சியாகவும் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக. எதுக்கு ஏற்படுத்துறாரு தெரியாதுங்க, ஏற்படுத்துகிறதற்காக வந்தேன். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றாரு பாருங்க, உன் சுய ஜனத்தாரிடத்தில், முதல்ல என்ன தெரியுமா? உன் சுய ஜனத்தாரிடத்தில் இந்த சுயத்தை என்ன செய்யணும்? உடைக்கணும். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. சுமப்பதனா சிந்தையே
ஒருவனை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். எனக்கு அன்பாலே சுயம் நம்மள சாம்பலாகணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் முதலாவது தன்னை வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்து. ஒரு சமயத்தில் ஒரு போதகர் சிந்தனையை கட் பண்ண முடியல, அதாவது தன்னுடைய மனசில் வரக்கூடிய காரியத்தை செயலை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணி ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்ணால் திருப்பி வந்த உடனே அவருக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டார், ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்ண எனக்கு இப்படி சில மனசில் வரக்கூடிய காரியங்களை கட்டுப்படுத்த என்னால் முடியலையே, சரீரத்தின் செய்களை கட்டுப்படுத்த எனக்கு முடியலையே, அதுக்கு என்ன செய்யணும்னார். அதுக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சாம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அதனை இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்னது? சங்கீதம் 149:8 வாசிக்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். அநேக நேரங்களில் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் இருபுறம் கருக்குள்ள பட்டய சாட்சியும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். ஏன்னா ஸ்தோத்திரம் வரணும், அதே சமயத்தில் இயேசுவின் ரத்தம் அது இருந்தால் தான் நம்ம செய்கைகளை என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால முதல்ல தன்னை வெறுக்கலை, சிலுவை சுமக்கலை, இப்போ எல்லாத்துக்கும் ஆயத்தம். இப்போ சொன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவர் சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நில்லுப்பா, முதல்ல நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறேன் குறித்து நீ சாட்சியாக இருக்கணும், ஊழியக்காரனாக இருக்கணும். ஆகையினால முதல்ல என்ன செய்யணும்? விடுதலை பெற வேண்டிய காரியம் உண்டு. உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் என்றும் முதல்ல அதுல விடுதலையானாதான். நாம் இன்னைக்கு அந்த சுயத்தில் இருந்தோம்னா போகவே முடியாது. ஊழியம் 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 செய்யணும் ஆசை இருக்கலாம், ஆனால் உலகத்தின் பெருமை நாம பாருங்க, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, நானவர் ஆலயம் எனக்குள்ள இயேசு, நானவர் ஆலயம் எனக்குள்ள இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதற முடியுதா? சில நேரம் நம்ம கடைசி நாள்னு தெரிஞ்சிருச்சுன்னா தான் எசைக்கியா மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு வரணும். என்ன அறிவிப்பு? இன்னைக்கோட அவங்க கணக்கு முடியுது, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்பாடி உட்காந்துருப்போமா இங்கே. இப்போ நானே இங்கே செய்தி கொடுக்குறேன், எனக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, இன்னைக்கோட உன் கணக்கு முடியுதுன்னா நான் சரியா ஆண்டவரேன்னு உட்காந்துருப்பேன். ஏன்னா அதுக்கு தானே வந்திருக்கோம், நம்ம எதிர்பார்ப்பு அதுதானே. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு எங்கே? அப்போ விசிட்டிங் விசா தானே இங்கே. முடிஞ்சா முடிட்டு உட்காந்துனா எஸ்ஐகே ராஜா என்ன பண்ணா, அடியோ அப்பான்னு கூப்பாடு வந்தான்.
ஆண்டவரே நான் நன்மை செஞ்சேன், உத்தமமாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், என்ன கொஞ்சம் நினச்சி பாருமையோ அப்படின்ட்டான். அவர் இவனை வச்சு என்ன செய்ய 15 வருஷம் கூட்டி கொடுத்து விட்டார். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாகணுங்க. சுயத்தை வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும். அது மட்டுமல்ல, அந்நிய ஜனத்தார் இடத்துலேருந்து மற்றவங்க வந்து அங்கங்கேருந்து அவர் தெரிஞ்சவர், இவர் தெரிஞ்சவர், எவர் தெரிஞ்சவர்னாலும் சரி, எல்லாம் யாருக்கு பின்னால் தான். ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகரியதையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். ஆமா, நாம் அவருக்கு பாத்திரமாகனா எல்லாம் என்ன செய்யணும், விட்டுறணும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்து என்ன செய்யணும், பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த மாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரனே கோத்திரனே சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. மனோர்களும் மல்தடி பணிபவனை மனோர்களும் மல்தடி பணிபவனை மனோர்களும் மல்தடி பணிபவனை மந்தைய காணந்த மாட்சியடி தொலை மந்தைய மாட்சியடி பானபனம் என்னும் ஞானக்குள்ள அதை சோத்திரம் ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. எல்லாரும் தான் அவரை மட்டும்தான், எல்லாத்தையும் விட்டு வரணும். அதனால தான் சொல்றார், உன் சுயஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் முதல்ல உன்னை விடுதலையாக்கி அதோட அவர்கள் ஒன்னே நினைக்கப்படாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் பின்னாடி போயிடுறான். ஊழியக்காரனை கடவுள் ஆக்கிறாதீங்க, அவனும் மனுஷன்தான். யோவான் காலில் விழுந்த போது யோவான் என்ன சொன்னா, நானும் வந்த போல ஊழியக்காரன் தான். அப்போஸ்தலர் 10:25 என்ன வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை அப்படி பாருங்க, பக்கத்து அதிகாரம் தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஏன்னா மனுஷன் போய் கும்பிடுறதே இல்லாம ஆகிட்டார். நானும் மனுஷன் தான், உங்க போல ஊழியக்காரன் தான். ஊழியக்காரனை கடவுளாக்கிறாதீங்க, அவனும் மனுஷன்தான். எனக்கு கண்வானுடைய அதனால தான் இங்கே சொல்கிறார், நீ உன் சுயஜனத்தார் இருந்து அந்நியர் ஜனத்தார் இருந்து முதல்ல விடுதலையாக்கி அதோட நிப்பாட்டலை. என்ன செய்யணுமா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பணும். ஊழியக்காரன் நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணதான் ஆச்சு, நான் ஜெபம் பண்ணதான் ஆச்சு கிடையாதுங்க. குறி உட்கார பணம்பளம் விழுது, அவ்வளோதான். ஏதோ நான் ஜெபம் பண்ண நேரம் உங்களுக்கு அற்புதம் அவர் இறக்கப்பட்டு செய்கிறார், நான் ஜெபம் பண்ணனால இல்லை. நாம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் பாதி தந்தருளும், ஜெபத்தில் திறந்து ஜெபத்தில் மேன்மை காண செய்யும்.
எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஊழியக்காரன கடா இருக்கிறது. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும். அதுதான் உன் வேலை. வேற என்ன செய்யணும்? அடபட்டு கிடக்கிற கண்களை என்ன செய்யணும்? திறக்கணும். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொதிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்து அந்த நாள் வரைக்கும் உழைக்கணும். இவர் அதான் சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் நின்று தேவனிடத்திற்கும் சாத்தானுடைய இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில். இந்த உலகத்துல 2 வித காரியமும் இருக்கு. ஏன்னா அவன் தான் சொன்னான், ஏசுட்டு வந்து சொன்னான், கூட்டிட்டு போய் உயர்ந்த மலை மேலே நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டான், எல்லாத்தையும் சுற்றி பாரு, உலகத்தின் ஐஸ்வர்யத்தெல்லாம் சுற்றி காட்டி இவைகளெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாஸ்தாங்கமாக பணிந்து கொண்டா இவையெல்லாம் உமக்கு என்ன செய்வேன், தருவேன் சொன்னா. உடனே அவர் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது என்னார். அதுக்கு முன்னாடி பரிச்சை வச்சான், எங்க உயர தாள குதியும் உங்க வசனம் சொல்லுதுல, கால்களை தூக்கிட்டு போவாங்க, கையில் ஏந்துவாங்கன்னு இருக்கேன். அதுக்கு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் பவுல் எப்படி இருந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தான். அது மட்டும் இல்லை, அவனைத்தான் கர்த்தர் முரட்டாட்டம் உள்ள மனுஷனை சாட்சியாக ஊழியக்காரனாக அநேகருடைய கண்களை திறக்கிறவனாக உருவாக்குவதற்கு அவனை ஏற்படுத்தினான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை என்னை எதுக்காக ஏற்படுத்தியிருக்கா தெரியாதே? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவர்கிட்ட நாமளும் கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், எங்கு செல்ல வேண்டும், நம்ம கேட்கணும். என்ன செய்யணும்? எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. எதற்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினார் தெரியுமா? எதற்காக நம்ம ஏற்படுத்தியிருக்காரு? இந்த வேதத்தில் ஒவ்வொன்றும் எழுதி காட்டியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக எழுதியும் வச்சிருக்கார். அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை. அதனால தான் எரேமியா அடைஞ்சிறாரு, முதலாவது நான் உன் வாயில் வார்த்தையை வைக்கிறது. பவுல் வாயில் வச்சனால்தான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணோன்னா ஒரு சப்பானி எந்திரிச்சிட்டான். எனக்கு அன்பானவர்களே, பேதுரு வாயில் வச்சனால்தான் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன உடனே 40 வருஷமாக சப்பானியாக கடந்து எழுந்திரிச்சிட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும். எங்களுடைய சபை பார்த்தீங்கன்னா 2 கண்ணீராத மக்கள் நிரம்பி இருக்கிற சபை. இந்த காணிக்கை வச்சு கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. ஆனால் நீங்கள் தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறீங்க. ஆண்டவர் தான் உங்கள் மனதில் பேசி இதுவரை நடத்தி வருகிறார். என்னால் ஒன்றும் கிடையாது. என்னால் உட்கார்ந்த இடத்த விட்டு அடுத்த இடம் நகலணும்னா யாராவது கையை பிடிக்கணும். முன்னாடி பள்ளமா மேடா இன்னொருத்தர் சொல்லணும். ஆனால் அவர் நடத்துகிறார். நீங்கள் உங்கள் மனதில் அவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் இந்த ஊழியத்தை எவ்வளவோ பாடுகளின் மத்தியில் தாங்குறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் எப்போதும் ஜெபிப்பேன்.
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எங்கள் ஆலயத்தை எப்பமா டைம் இருந்தால் வந்து பாருங்கள், எத்தனையோ காரியம் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது. கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட ஒரு வேன் வாரம் 4000 ரூபா செலவழித்து வாடகை தான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எத்தனை இடத்துல 4, 3லாம் வச்சுருக்கேங்கிறாங்க. ஆண்டவருடைய யாரை கொண்டாவது ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம். ஏன் ஒரு கண்ணாக உதவுற ஊன்றுகோல் கொடுக்கலாம். அவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நல்ல ஆடைகள் கூட இல்லாமல் இருக்குது. ஏன் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வேஷ்டி, நல்ல சட்டை, பெண்களுக்கு ஒரு புடவை, ஜாக்கெட் பிட்டோட ஏன் கொடுக்கக்கூடாது? கொடுத்து பாருங்கள், கர்த்தர் வருகையிலும் அது நினைக்கப்படும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் எப்படி உதவி செய்கிறது? இந்த ஊழியத்தை தாங்கன்னா என்ன வழி இருக்குது? நாங்கள் தூரத்தில் இருக்கோம். எங்கே இருந்தாலும் சரி, இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கணும் அப்படின்னு வாய்ப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி உண்டு. 8438852500 அந்த நம்பரை நீங்களும் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் அனுப்பிட்டு உங்கள் ஃபேன் நம்பர், ஆதார் நம்பரும் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த வரி விலக்குக்கான காரியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக ஏற்படுத்தினேன்? ஒவ்வொருவரை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் கற்று வருகிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த நிலையில், என்னென்ன வேதனையோடு, என்னென்ன வியாதியோடு, என்னென்ன மனபாரத்தோடு, என்னென்ன கண்ணீர் கவலையோடு மூலையிலே அமர்ந்தோ, கட்டிலில் படுத்தோ, அல்லது வீதிகளில் கிடந்து கூட கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. புதிதாக கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்க போகிற பிள்ளைகளுக்கு, நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு ரிசல்ட் வரட்டும் சுவாமி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.